கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ரகுபதி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை தமிழாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுத்தந்து இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழோடு 4ஆம் தமிழாக கணினி தமிழை தந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கணினிமயமாக மூலமாக உருவாக்கி தந்த எங்களுடைய அன்பு தெய்வம் தலைவர் கலைஞருடைய நினைவு நாளிலே அவரை இன்றைக்கு நாங்கள் முதலிலே வணங்குகிறோம். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கையிலே ஜெபமாலையோடு வந்து நிதிநிலை அறிக்கையை வாசித்தார்கள். நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு லட்டு புளியோதரையோடு வந்து இங்கே வேளாண்மைத்துறையினுடைய அறிக்கையை வாசித்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். எனவே என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு இயக்கம். அதனுடைய தலைவர்தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விந்தியத்துக்கு வடக்கேயும் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு வடநாட்டிற்கும் உணர்த்தியவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த தலைவர் எங்கே என்று கேட்கின்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய உரையிலே பல்வேறு விளக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அவர் இருக்கின்றார் என்பதை நான் விளக்க இருக்கின்றேன். அந்த ஈடு இணையற்ற தலைவனுடைய புதல்வனாக, வேங்கையின் மைந்தனாக, எதற்கும் அஞ்சாத சிங்கமாக, எது வந்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றவராக எங்களுடைய இளங்கலைஞர் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களாலே புகழப்படுகிற எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எங்களுடைய அன்புக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் இருவர் இங்கே இருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர்களே அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும், இந்த உரையிலே பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை தலைவர், அவர் என்னுடைய நெடுநாளைய நண்பர், அவர் இந்த உச்சத்திலே உட்கார வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறார், வாழ்த்துகிறோம். எனவே அன்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். நிதிநிலை அறிக்கைக்குள்ளே செல்வதற்கு முன்னாலே ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணமாக தகவல் அறியும் உரிமை கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனிலே சில கேள்விகளை சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய நகல் கூட என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் இன்னும் தகவல் தரப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் எதிலும் வெளிப்படையானவர்கள், ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி சொல்லுகிற இந்த அரசு ஏன் இன்னும் அவர்களை நியமிக்கவில்லை, பதில் தரவில்லை? தங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் பல்வேறு பொறுப்புகளில் வைத்திருக்கிறீர்கள். அது குறித்து தகவல்களை கேட்கின்ற பொழுது இங்கே தகவல் உரிமை ஆணையத்தில் இருந்து இன்னும் ஆணையர்கள் உரிய நியமிக்கப்படவில்லை என்கின்ற தகவலை தருகிறார்கள். எனவே விரைந்து தந்து அந்த தகவல் உரிமை ஆணையம் செயல்பட வேண்டும்.
அதன் மூலமாக மக்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த அரசு வெளிப்படையான உண்மையான அரசாக, போலித்தன்மை இல்லாத அரசாக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிறதா, நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும், இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா? அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டர்ல ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும் சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதுல பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல, வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது உங்க கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் ரகுபதி பேச ஆரம்பிங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க தோஷமா இருக்கலாம். நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் அறிக்கை பேசுங்க. நீங்க நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னன்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் அவர்கள் இப்போது கூறியிருக்கிற கருத்துக்கள் அவைக்கும் நீக்கப்படுகிறது. அவை முன்னவர் வாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். சப்ஜெக்டுக்கு வாங்க, தயவுசெய்து இங்க வாங்க. உறுப்பினர் நீங்க சப்ஜெக்ட் உள்ள வந்துருங்க.
சப்ஜெக்ட் தானுங்க இது. நீங்க தொட்டால் விட மாட்டேன்னு சொல்றதுலாம் சப்ஜெக்ட் தானுங்க. அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை அறிக்கையில இருந்து பேசுறேன், அதுல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.